உங்க வீட்ல பேஸ்மெண்ட் ஃப்ளோரிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான விஷயத்த கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா வாட்டர் லைன் அண்ட் வேஸ்ட் லைன் பைப் எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் போடணும். அதுதான் பெஸ்ட்டும் கூட. ஆனா சில பில்டிங்ல வெளியே போட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி உங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா வீட்டுக்குள்ள பைப் போடும்போது என்னென்னலாம் நோட் பண்ணணும்னு இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டா கன்சால்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைப் லே பண்ணணும். முன்னாடியே பைப் போட்டா டேமேஜ் ஆனாலும் நமக்கு அப்போ தெரியாது, பின்னாடி தான் பெரிய ப்ராப்ளமா வந்து நிற்கும். நெக்ஸ்ட் லெவல் கட்டி வாட்டர் ஃப்ளோ செக் பண்ணிட்டு தான் பைப் போடணும். பொதுவாக 8 அடிக்கு ஒதிஞ்சு ஸ்லோப் கொடுப்போம். ஆனால் பைப் வீட்டுக்குள்ளே போடுறதுனால 5 அடிக்கு ஒதிஞ்ச வாட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வாட்டர் ஃப்ளோக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஹை குவாலிட்டி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன லீக்கேஜ் வந்தால் அதை ரெடி பண்ண ஏகப்பட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் ஃபினோலெக்ஸ் பைப்பில் 6 kg யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஹெவி குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ப்ராப்பராக பிளானிங்கோட பண்ணால் இந்த பில்டிங்கோட லைஃப் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த பைப்போட லைஃபும் இருக்கும்.